குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இது உள்ள நடக்கிற சமாச்சாரத்தை வெளியில கலப்பிட்டு வந்து, அதாவது இப்போ ரஹ்மான் சார் கிட்ட ஏதாவது விரோதம் இருக்கா அது வேற விஷயம். அது வந்து நமக்கு ராம்கோபால் வர்மா சார் ரஹ்மான் சாருமா ரூம் போட்டு சோல்வ் பண்ண வேண்டிய சமாச்சாரம். சார் என்ன டியூனுக்கும் ஒன்று இருக்கு சார் பின்னாடியே. கண்ணன் மன நிறையை தங்கமே தங்கம், ஐயரோட பாட்டு, ஜீராமநாத ஐயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பழமுதிர்ச்சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி சிங்கார வேலனே. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து கண்ணோடு அங்க வந்து நிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன தாண்டித்தோன்னு தெரியல எனக்கு. சார் இந்த மாதிரி ஒரு 10 டியூன் கொடுங்கன்னு சொல்லுவீங்க. இது என்ன சார், இது பேங்கா? அது உங்க சிச்சுவேஷன் ஒன்று தானே, அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு டியூனை கொடுக்குறேன். ராஜா சார் வந்து பீக்ல இருக்கிறது அப்படி தானே பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு டியூன் தான், அது வேணா நீ எடுத்துட்டு போகணும். அந்த பாட்டில் தான் ஹிட் ஆயிருக்கு சார். இந்த 10 டியூன்ல அவங்க வீட்டில் இருக்கிற பால் கொடுக்குறவன், அவங்க வீட்டில் பேப்பர் போடுறவன் எல்லாம் வந்து கேட்டு, சார் அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு சார், அது கொஞ்சம் ஸ்லோ, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரியா? ரஹ்மானோட எந்த மதம்? இப்ப இருக்கிற மதமா அதுக்கு முன்னாடி இருக்கிற மதம்? அவர் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனாலயோ இல்ல, அவர் ஒரு முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஹிந்துவா இருந்தாரு. இப்ப நாளைக்கு அவர் என்ன ஆவார்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் வந்து இவரோட மதத்தையோ இவரோட கலரையோ இவரோட வேற எதையாவது இழுக்கிறான்னாக்கா அவன் பின்னாடி பெரிய ஒரு கும்பல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் சங்கீதத்தை பார்க்கல, அவன் வந்து மதத்தை பார்க்கறான். அந்த மாதிரி பார்க்கறவனை நம்ம அகத்தி வைக்கணும். இன்னும் ஸ்லம் டாக் மில்லியனரோட 15 வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். நாங்களாம் போய் பாடிட்டு வந்தோம். ஸ்லம்ல போய் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மும்பையில் இதெல்லாம் நடக்கிறது. இந்த நல்ல விஷயம்லாம் நிறைய வெளியில வராது. ஒரு பாடகரை எல்லாம் வந்துட்டு மெட்ராஸ்ல என்ட்ரி ஆகவே முடியாது. அத்தனை பொலிட்டிக்ஸ் இங்கே. இப்போ சொல்லுவாங்க சார், நான் பாட வேண்டிய பாட்டு அவன் பாடிட்டு போயிட்டான் அப்படின்வாங்க. இன்னைக்கு ஒரு பாட்டுக்கே வந்து 40 பேர் வந்து கடிச்சுட்டு ஆடுறாங்க. திருப்பாச்சி அறிவாள தீட்டுக்கிட்டு வாடா வாடா சிங்கம் பெத்த பிள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா, போர்தானே நம்ம சாதி பொழுதுபோக்கு வாடா வாடா. இந்த போர்தானே எல்லாம் வந்து வைரமுத்து சாரோட தம்பி அந்த இடத்துல அந்த போர்தானே அப்படின்னு வரணும். அவர் சொல்ற அந்த அந்த கெத்துல தான் பாடுறாரு. அந்த பாடின ட்ராக் அவர் போட்டு காமிப்பார் முதல்ல. சரி சார், இந்த மாதிரி ஒரு ஸ்ரீராம் இப்படி ஒன்று இருக்கு, அதுல வந்து இப்போ டும் 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 டும், இப்போ இந்த பாட்டு போட்டாலே நீங்க ஊர்வசின்னு சொல்லிடுவீங்கல்ல. அதுக்கு பேர் வந்து குரூ. சரி, இந்த விஷயத்துல சங்கீதம் தெரியாதவங்க, சங்கீதத்தை பத்தி ஒன்றும் பெரிய ஒரு புரிதல் இல்லாதவங்கலாம் தேவையில்லாம, அதாவது வெவ்வேறு காரணங்களால, ரஹ்மானுடைய மதம் கூட காரணமா இருக்கலாம், அதனால வந்து இந்த மாதிரி தேவையில்லாம, அல்லது ரஹ்மானோட எந்த மதம்? இப்ப இருக்கிற மதமா அதுக்கு முன்னாடி இருக்கிற மதம்? இப்ப இருக்கிற மதம். அவர் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனாலயோ, அல்ல அவர் ஒரு முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஹிந்துவா இருந்தாரு. நாளைக்கு அவர் என்ன ஆவார்னு தெரியாது. அது மாதிரி அது விட்டுருக்க இல்ல, ஏதோ ஒரு காரணத்தை தானே பேசுறாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாமே ஒரு மத பிரச்சனையா ஜாதி பிரச்சனையா தானே ஓடிட்டு இருக்கு. இது வந்து அந்த கம்போசிஷனை தாண்டி வேற சில காரணங்களால இந்த மாதிரிலாம் சண்டை போடுறாங்களா? சில பேர் ராஜா ரசிகராங்க, எங்க ராஜா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு ஆரம்பிச்சு அவங்க பாட்டுல ஒரு சார், அவங்களெல்லாம் நம்மளால அவங்களெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? ஃபேன்ஸுக்கு வந்து நம்ம ஆன்சரா சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. யார் ஏஆர் ரஹ்மான் பெருசா இளையராஜா பெருசான்னு கேட்கிற ஒருத்தன்ட்ட வந்து நீங்க நானா பேசவே முடியாது. சங்கீதம் தெரியல உங்களுக்கு, நீங்க வந்து அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படின்னு நம்ம வெளில வந்துருவோம். நாங்க ரஹ்மான் சார் கூப்பிட்டாலும் நாங்க போய் பாடுவோம், ராஜா சார் கூப்பிட்டாலும் நாங்க போய் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்மளால. ஆனால் இங்க வந்து யாராவது ஒருத்தன் வந்து இவரோட மதத்தையோ இவரோட கலரையோ இவரோட வேற எதையாவது இழுக்கிறான்னாக்கா அவன் பின்னாடி பெரிய ஒரு கும்பல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் சங்கீதத்தை பார்க்கல, அவன் வந்து மதத்தை பார்க்கறான். அந்த மாதிரி பார்க்கறவனை நம்ம அகத்தி வைக்கணும். அவனை மைண்டே பண்ணக்கூடாது. ஏன்னா சங்கீதத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். அதுல எந்த மோட்டிவும் கற்பிக்க கூடாது. இந்த ஊர்ல இருந்து ஒருத்தருக்கு வந்து ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்குனாக்கா அவரோட மதமா நம்ம பார்க்கறோம் இல்லையே. ஆஸ்கார் விருதுக்கு எங்க மதம் இருக்கு சார்? கிடையாது. அவருடைய ஹார்ட் ஒர்க். அவர் எத்தனை எம்எஸ்வி சார்லேருந்து இன்னும் பெரியவர்லேருந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரஹ்மான் சார் அவர் ஒர்க் பண்ணாத மியூசிஷியன்ஸே கிடையாது. அவர் எப்போ சறுக்குவார்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. சறுக்கவே இல்லையே சார். இன்னைக்கும் அவரை வந்து தெளிவாக தானே இருக்காரு. இல்லை, யாரோ ஒருத்தர் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் பேசும்போது இதை ஒரு இதுவாக எடுத்துக்கிறாங்க. அந்த டைரக்டர் பெரியவரா சின்னவரான்றதுல அவர் பேசுறதுலேருந்து தெரியுமே. இந்த பெருசு சின்னதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா அந்த கல்ச்சரில் தெரியும், அவர் பேசுகிற பேச்சில் தெரியும். நிறைய பெரியவங்க வந்து பேசி சின்னதாயிடுவாங்க இல்லையா, நிறைய சின்னவங்க பேசி பெருசாயிடுவாங்க. ஸோ அவன் பேச்சில் தான் வந்து பெருசு சின்னது ஸ்கேல் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது ராம்கோபால் வர்மா சார் வந்து அப்படி பேசி இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை.
ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய கிரியேட்டிவாக பண்ணுறவங்க. ஆமா. ஸோ இது மாதிரி படத்தில் இப்போ நான் கொஞ்சம் கூட இன்னொரு விஷயம்னா ஒரு நல்ல கலைஞர் புண்படுத்தவும் கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சார். படம் வந்தாச்சு, அதுக்கு அவார்டு வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய மெலடிஸ் பண்ணியாச்சு. எங்களை மாதிரி ஆளுங்க வந்து வாழறோம் சார். அந்த மாதிரி படம் பண்ணி அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னும் ஸ்லம் டாக் மில்லியனரோட 15 வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். நாங்களாம் போய் பாடிட்டு வந்தோம். அந்த நிறைய அந்த ஸ்லம்மில் போய் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மும்பையில் இதெல்லாம் நடக்குது சார். இந்த நல்ல விஷயம்லாம் நிறைய வெளியில் வராது. ஆனால் இந்த பாட்டை அவன் சுட்டான், அந்த பாட்டு இவன் சுட்டான்றதெல்லாம் வெளில அதுக்கப்புறம் பிடிக்குது நம்ம ஆளுங்களுக்கு. அது நல்லா பிடிக்கிறது. இந்த மாதிரி பாடல்கள் பண்ணுற விதமே வந்து ரொம்ப கஷ்டம் சார். இப்போ ஒரு டியூன் தயாரித்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை தரமாக அந்த பாட வச்சு வெளியில் வரத அது சந்தோஷப்படணும்ல. நம்ம எத்தனை நல்ல பாடல்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாடிட்டு தான் இருக்கோம் அந்த பாட்டெல்லாம். ஸோ இது வந்து சுட்டிருக்காரு நல்லா சொல்ற அது அந்த பாட்டை இவர் சார் அதெல்லாம் எதுக்கு அந்த வீண் வாக்கெல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து மிருதங்கம் வாசிக்கிறீங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க, அருமையான பாடகர். மேல்சாயி உங்களுக்கு பார்த்தா நானே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். உங்க மேல்சாயி தேங்க்யூ, நல்ல மியூசிக் டைரக்டர். இப்படி பல முகங்கள்ல நீங்க பிரதிபலிக்கிறீங்க, ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. ஸ்ரீராம் வந்து எதுவா ஆகணும்னு விரும்புறாரு. மெட்ராஸுக்கு அந்த பெட்டியை தூக்கிட்டு வரும்போது வந்து இங்கே ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயாவது ஒரு வீடு கிடச்சி ரேஷன் வாங்கி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட ஃப்ளூட் பேக் தான். ஏன்னா என்ட்ரி வந்து நீங்கள் ஒரு பாடகரெல்லாம் வந்துட்டு மெட்ராஸில் என்ட்ரி ஆகவே முடியாது. அத்தனை பொலிட்டிக்ஸ் இங்கே. இப்போ சொல்லுவாங்க சார், நான் பாட வேண்டிய பாட்டு அவன் பாடிட்டு போயிட்டான் அப்படின்வாங்க. இன்னைக்கு ஒரு பாட்டுக்கே வந்து 40 பேர் வந்து கடிச்சுட்டு ஆடுறாங்க. பார்த்தாங்க தெரியும். பல்லவியில் அந்த லைன் நான் பாடியிருக்கேன் சார் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ஒரு புல்லாங்குழல் வாத்திய கலைஞராக நான் வந்ததுக்கு எனக்கு மெட்ராஸ் தான் எனக்கு வந்து மெட்ராஸ் சினி மியூசிஷியனில் தான் நான் வந்து எனக்கு அபயம் கிடச்சிது. ஒரு ஃப்ளோட்டிஸ்டாக ஜாயின் பண்ணி கீரவாணி சாரோட குரூப்பில், ராஜாமணி சாரோட குரூப்பில் வாசித்து நிறைய பாடல்களுக்கு புல்லாங்குழல் வாசிச்சிருக்கேன். அப்படியே ஏதோ கொஞ்சம் பாட்டுக்கு வந்து மிருதங்க வாசிக்க சொன்னோன்னா அதுவும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. நீங்களே சுயம்புவா வாசிச்சதுதானா? கற்றுட்டீங்க? கற்றுன்னு இருக்கேன் சார். அதெல்லாம் வந்து ஒரு லைட் மியூசிக் குரூப்பில் வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அப்பாவும் வந்து தபலா வாசிப்பார், ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தார். லட்சுமி அம்மா நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவும் பாடுவாங்க, ஜெயலட்சுமி. அப்போ வந்து இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக இல்லை, அவங்கெல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தாங்க, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அப்படி தான் நான் மியூசிக்கில் வந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மேல் படிப்புக்கெல்லாம் போக சான்ஸ் கிடச்சி சினிமாவில் சான்ஸ். நீங்கள் எம்ஏ மியூசிக் பண்ணீங்க இல்லையா? ஆமாம், கவர்மெண்ட் காலேஜ் காலிக்கட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் தான். ஸோ அதனால வந்து சினிமாக்குள்ளே வந்து நுழைஞ்சு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சி அப்படி ரஹ்மான் சார் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாரு பாடுறதுக்கு. கதை கூட நான் சொல்லியிருக்கேன், என் வைஃபை தான் பாட கூப்பிட்டாங்க தக்ஷக்ங்கிற படத்தில். நான் போய் அவங்கள பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு போன என்ன வந்து, நீங்கள் பாடுவீங்களா அப்படின்னு கேட்டு, சரி நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் தான் சார். அந்த பாட்டு நதிரதோம் தனன நதிரதோம் தனன தோ ததரதனி தூ ததரதனி தீம் தீம் ததிரனா, இதில் வந்து ஆனும் தனும் தொம் தொதானும் தொம் தொதானும் இந்த தானம் பாடுறதுக்கு தான் ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. மதிமாவதி வருது. ஆமாம், மதிமாவதி தான். ஸோ அது வந்து என் ஒய்ஃப் பாடினாங்க. அவங்களுக்கு கர்நாடிக் சொன்ன இந்த பாட்டு வந்து என்னோட கனவுல வந்ததுன்னு அவர் சொன்னார். இந்த பாட்டு நினைக்கிறேன் இதுதான் சொன்னார் அவர். இது கனவுல வந்து பாட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுல நீங்க டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நீங்க எதேச்சியா உள்ள வந்தவர் தான் அவருடைய இடத்துல. ஆமா. அப்போ சார் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஸோ எனக்கு அப்போ தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுன்ற லெவலில் அதை பாட கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நானும் பாடினேன். ஆனால் அது ரெக்கார்டில் வந்தது. அப்போ திரும்பி போகும்போது நீங்கள் சாமி துரைட்டு நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அப்படி தான் நான் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆனேன். அப்புறம் நிறைய பாட்டு பண்ணீங்கல்ல? நிறைய பாட்டு பாடி. வெற்றி கொடிக்கட்டுலாம் ரொம்ப அருமையான வெற்றி கொடி, திருப்பாச்சி எரிவாள், வெற்றி கொடிக்கட்டு, சில்லல்லவா, அந்த காதல் நாயகரா, அப்போ என் சுவாச காற்றையில் அது ஒரு ஃபியூஷன். சிவமணி அண்ணாவும் நானும் ரஹ்மான் சாரமும் 3 பேருமா சேர்ந்து பண்ண ஒரு. அதில் ஒரு ஆலாப் மாதிரி ஒன்று பண்ணுங்க, அது பாடி காட்டுறீங்களா? என் சுவாச காற்றையில் ஞாபகம். என் சுவாச காற்றையில் வந்து அந்த ஃபீமேல் லீடு ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க. ஆமாம், காதல் நாயகரா வேண்டாயகரா தில்லல்லவா. நமக்கு ஹீரோயின்னு ஒரு பேஸ் கிடைச்சதுன்னா நம்ம பூந்து விளையாட வேண்டியது தானே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த அடிப்படை வசதி நமக்கு இருந்ததுனாக்கா அங்கே அது ஹெல்ப் பண்ணும். திருப்பாச்சி அரிவாளை 2 லைன் பாடிடுங்களேன். திருப்பாச்சி அரிவாளை தீட்டுக்கிட்டு வாடா வாடா சிங்கம் பெத்த பிள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா
போர்தானே நம்ம சாதி பொழுதுபோக்கு வாடா வாடா. இந்த போர்தானே எல்லாம் வந்து வைரமுத்து சாரோட அந்த சார் ஒரு பாட்டு பாடும்போது அந்த லிரிக்ஸ் ரைட்டர் கூட கவிஞர் இருந்தாருனாக்கா அதோட உஷாரே வேற. தம்பி அந்த இடத்துல அந்த போர்தானே அப்படின்னு வரணும் அவர் சொல்ற அந்த அந்த கெத்துல தான் பாடுறாரு. நிறைய பேர் கேட்ட சார் எப்படி சார் அந்த அந்த ஃபோக் அப்படியே நிற்கிறது சார்? நிறைய பேரோட ஹெல்ப் தான் சார். அது இசையமைப்பாளர் கவிஞர் எல்லாரும் இருக்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி வரும். பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சரே இதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ பாடகராக போகிறதுக்கு பாடகராக போகலாம். ஓ நீங்கள் ஃப்ளூட்டெல்லாம் விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க திடீர்னு. அப்படி பார்த்தாச்சுனாக்கா இந்த கொரோனா டைமில் நான் ஒரு ஃப்ளூட் டெவலப் பண்ணி சிங்கிங் ஃப்ளூட்னு பேர் போட்டிருக்கேன். அதுக்கு சரி, பாட்டை எப்படி பாடுறாங்களோ அது மாதிரியே புல்லாங்குழலில் வாசிக்கிறது, கீர்த்தனையே வாசிக்கிறது. அது பாட்டு வாசிச்சாச்சுன்னா அவங்களுக்கு அந்த பாட்டே தெரியும் அந்த கேட்கறது. ஏன்னா ஃப்ளூட்டில் வந்து சில சொரஸ்தான் தான் வாசிப்பா. சில இடத்துல அந்த ஸ்வரம் கட் ஆகும். அது கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்களே தயார் பண்ணது? நானே தயார் பண்ணதான். அதுக்கு தான் சிங்கிங் ஃப்ளூட்னு பேர் போட்டிருக்கேன். சரி, ரஹ்மானோட நீங்க வந்து நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க, அவர் படங்கள் நிறைய பாடுங்க. அந்த அனுபவங்களை சொல்லுங்க. அவர் எப்படி உங்கள்கிட்ட டியூன் சொல்லி இந்த டியூன் எப்படி பாடுங்கன்னு எப்படி சொல்லி வேலை வாங்குவார்? அவர் வந்து அவருக்கு ஹை பிச் சிங்கர். அவர் நார்மலாக அவர் வந்து பேசுறதே வந்து ஷீரோ அந்த பிச்சில் இருக்கும். ஸோ அவர் பாடிண்டே போய் அந்த ஒரு ட்ராக்னாக்கா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அவர் பாடியோட பிளானை எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவார்? அந்த பாடின ட்ராக் அவர் போட்டு காமிப்பார் முதல்ல. சரி சார் இந்த மாதிரி ஒரு ஸ்ரீராம் இப்படி ஒன்று இருக்குது, அதில் வந்து இதுதான் டியூன், அதில் வந்து கொஞ்சம் நம்ம ஆலா பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது ஒரு 2-3 ஸ்டைல் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அதாவது இப்போது டும் 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 இப்போ இந்த பாட்டு போட்டாலே நீங்கள் ஊர்வசின்னு சொல்லிடுவீங்கல்ல. அது அதுக்கு பேர் வந்து க்ரூவ். அந்த க்ரூவ் வந்து கொஞ்ச நேரம் போட்டாலே நமக்கு அதில் ஏதோ டியூன்லாம் பாட தோணும். அப்படி ஒரு ஸ்டைல் ஆஃப் கம்போசிங் இருக்குது. அந்த மாதிரி கம்போசிங் தான் வந்து இந்த செய்யா இது. இப்போ வராக நதிக்கரை ஓரம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல பாடலும் ஞாபகம் வரும். அதில் வராக நதிக்கரை ஓரம் அதில் கிரெடிட் வந்து சங்கர் மாதேவன் அண்ணாவோட கிரெடிட் பேரில் இருக்குது. ஏன் அதை வந்து பாடி பாடி போனா தீன கருணாகரனே நடராஜா நீல கண்டனே அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. எம்கேடி பாட்டு. அது என்ன அந்த சிக்கு நண்டா சிக்கு தண்டா சிக்கு டாட்டா சிக்கு டாட்டா அந்த அந்த குரூவ் இருக்குல்ல, அதுல பாடுறது அந்த மாதிரி ஒரு 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 கான்ட்ராவர்சி கலப்பலாம். அதுலேயும் கலப்பலாம். பழைய எம்கேடி பாட்டை மாற்றி போட்டு ரஹ்மான் கலப்பலாம். உடனே கான்ட்ராவர்சியை கலப்புறதுக்கு எத்தனை பேர் வேணும் சார்? நமக்கு அது தேவையில்லை. அது அந்த மாதிரி சார் என்ன டியூனுக்கும் ஒன்று இருக்கு சார் பின்னாடியே. கண்ணன் மன நிறையை தங்கமே தங்கம். இந்த பாட்டுக்கு அடுத்தது என்னது? இது வந்து ஐயரோட பாட்டு, ஜீராமநாத ஐயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பழமுதிர்ச்சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி சிங்கார வேலனே. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து கண்ணோடு அங்க வந்து நிக்கிறது. அதுக்கு அப்புறம் என்ன தாண்டித்தோம் தெரியல எனக்கு. ஏன்னா அதோட முடிஞ்சுதா இல்லை இன்னும் போகுமான்னு தெரியல. சினிமாக்காரங்களுக்கு ஆபேரி ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது ஐயர்லேருந்து ஆரம்பிச்சு தானே இது. அந்த டிஎன்ஏ அப்படியே போயிட்டு இருக்கு இன்னும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப எல்லாம் சர்ச்சைக்கு தேவையில்லை. சினிமாவில் வந்து சினிமாவுக்கு தேவையானது நல்லது சினிமாக்காரங்க ஒத்துக்குவாங்க, அவங்களுக்கு தேவையில்லைன்னா அது விட்டுருவாங்க. அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இது உள்ள நடக்கிற சமாச்சாரத்தை வெளியில கலப்பிட்டு வந்து, அதாவது இப்போ ரஹ்மான் சார்கிட்ட ஏதாவது விரோதம் இருக்கா அது வேற விஷயம். அது வந்து நமக்கு ராம்கோபால் வர்மா சாரும் ரஹ்மான் சாருமா ரூம் போட்டு சோல்வ் பண்ண வேண்டிய சமாச்சாரம். ஆனால் ரஹ்மான் சாரோட சங்கீதத்தை பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. அதுதான் என்னோட கருத்து. அது ரொம்ப பாவம். 10 வயசுலேருந்து 9 வயசுலேருந்து போராடின ஒரு வாழ்க்கையில் இப்போவும் போராடிட்டு தான் இருக்கா சார் அவர். இப்போவும் புது டியூனை கூடுன்னு தானே சொல்கிறாங்க மியூசிக்கில். ஸோ அதில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்னாக்கா அவங்க கஷ்டப்படுறாங்க. சரி, இந்த மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கனாக்கா சார் நிறைய பேர் இருக்காங்க சார் திறமை இருக்கிறவங்க. அங்கே போக வேண்டியதானே? அங்கே போங்க, நீங்கள் வாங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கோம், வாங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சும்மா ஒரு பேச்சுக்கு இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். உண்மை கரெக்டாக சொல்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணாதுங்க. மியூசிக் வந்து டார்ச்சர் பண்ணி வர வேண்டிய ஒரு பொருளே கிடையாது சார். இந்த மாதிரி ஒரு 10 டியூன் கொடுங்கன்னு சொல்லுவீங்க. இது என்ன சார், இது பேங்கா? அது உங்கள் சிச்சுவேஷன் ஒன்று தானே. அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு டியூனை கொடுக்குறேன். ராஜா சார் வந்து பீக்கில் இருக்கிறது அப்படி தானே பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு டியூன் தான், அது வேணா நீ எடுத்துகிட்டு போகணும். அந்த பாட்டில் தான் ஹிட் ஆயிருக்கு சார். இந்த 10 டியூனில் அவங்க வீட்டில் இருக்கிற பால் கொடுக்குறவன், அவங்க வீட்டில் பேப்பர் போடுறவன் எல்லாம் வந்து கேட்டு சார் அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது சார், அது கொஞ்சம் ஸ்லோ, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாரியா? இப்போ மியூசிக் தெரிஞ்சவன் தானே போடுறான், அது ஒத்துக்கோ நீ முதல்ல. மியூசிக் தெரியாதவங்க பேசுறதுனால தான் பிரச்சனையே. ஸோ அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி முதல்ல போடுங்க.
ஒரு 10 பேரை வச்சுட்டு நடுவில் ஒரு மியூசிக் டேரக்டரை போட்டு சாடிசம் மாதிரி பண்ணுறாங்க சார். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? அது எத்தனை பேர் வந்து இந்த இந்த கேமராக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க? எல்லாரும் லைம் லைட்டில் வந்தாச்சுன்னா ஐயோ என்ன மாதிரி ஒரு ஃபீல்டு சார் அப்படியே இருக்கும். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த டார்ச்சர்லாம் எல்லாரும், இந்த ரஹ்மான் சாரும் இந்த இளையராஜா சாரும் எல்லாம் அனுபவிச்சிருக்காரு இந்த டார்ச்சரை. இந்த அவங்க அனுபவிச்ச டார்ச்சரை வந்து அதுக்கு ஒரு ஒரு ரிவர்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபீல் தான் வந்து மெத்தபடியாக. சிலவங்க அதை ரொம்ப ஸ்லோவாக காமிப்பாங்க, சிலவங்க வந்து ரூடாக காமிப்பாங்க. நீங்க ஹாரிஸ் ஜெயராஜுக்கு மியூசிக் போட்டிருக்கீங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கும் பாடியிருக்கேன். பாடிருக்கீங்க. ஆமா, திருநெல்வேலி அல்வாடா, திருநெல்வேலி சாமி சாமி. அப்புறம் வந்து கோவில் படத்துல வேப்பங்கோலத்து கிளியே என் வயச உடைச்ச உளியே அந்த பாட்டு, அரளி விதையில் முளைச்ச அந்த பாட்டு கோவில்ல. அப்புறம் வந்து நம்ம புண்ணாக்குன்னு சொன்னா கூட கவலை இல்லடா அருள் படத்துல ஹரிணி கூடயும் டியூட் பாடியிருக்கேன், டிப்பு கூடயும் டியூட் பாடியிருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட 2 பேர் கூட பாடிருக்கேன். திருநெல்வேலி பயங்கர ஹிட் ஆச்சு. ஆமா ஆமா, அது மேல் ஸ்தாயி ரொம்ப போகும். அது ஆமா, அதிதார ஸ்தாயில போய் தொட்டு வருவீங்க நீங்க. சூப்பர்பா. அந்த 6/8 சாதாரண குத்துப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, அது குத்துப்பாட்டு மாதிரி இல்ல, நல்ல மெலடியான ஒரு பாட்டு. ஒரு 2 லைன் பாடுங்க. திருநெல்வேலி திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதி கேலட்டு தந்த சாமிடா, இருட்டு கடை அல்வாடா, இட்லி கடை ஆயாடா, உருட்டு கட்ட சத்தம் கேட்ட சாமிடா. சார், உங்களுடைய மலையாள சாங்ஸ் கேட்டிருக்கேன். ஒரு திங்கள் பட்சி கார்மேகம் கூடும் பாட்டு வந்து மலையாளத்துல செம்ம ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு ஒரு லைன் பாடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. என்னுடைய சரத் மியூசிக்னு நினைக்கிறாரு. ஆமா, சரத் அண்ணாவோட மியூசிக்ல நிறைய பாடியிருக்கேன். தல் சமயம் ஒரு பெண்குட்டி அப்படின்னு TK ராஜீவ்குமார் சாரோட மூவி. ரசிகரஞ்சினின்னு ஒரு ராகம், அழகே அழகே அழகிய தமிழ், அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி ஒரு பாட்டு. ஓ திங்கள் பட்சி கார்மேகம் மூடும் வானில் பறந்தோ, நிலா தூத்தும் வாடியில் சதாமேயாம்பல் பேயவே தானான தன்னானா, ஓ திங்கள் பக்ஷி அப்படின்னு இருக்கும். சரிகா பத சரிகா பகரித தரித பகரித நீல குயிலே கண்ணாரா. தமிழ் வந்துட்டீங்க. இல்ல சொல்றேன், அது ஆமா ஆமா. சரத் அண்ணாவோட இன்னொரு நான் பாடினது ஒரு பாட்டு வந்து வார்முகிலே வார்மதியே வருமோ, அந்த பாட்டும் சுரேஷ் கோபி அண்ணாவோட ஒரு மூவில. நீங்க சரத் 2 பேருமே சரி, கர்நாடிக்ல நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கவும் தெரியும், கர்நாடிக் நாலேஜ் வந்து முறையா 2 பேரும் கத்துக்கிட்டவங்க. அவர் ஆல்மோஸ்ட் அவர் பாட்டை கேட்டு கண்ண மூடி கேட்டால் பாலமுரளி பாடுறப்பலே இருக்கும் சரத்தை. நீங்க 2 பேருமே வந்து நீங்க அடைய வேண்டிய உயரம் ஒன்றும் அடையலை. காரணம், நீங்க 2 பேருமே ஓவர் குவாலிஃபைடா ஃபார் சினிமா. சினிமாவுக்கு குவாலிஃபைடான்றது வந்து ஓவர் குவாலிஃபைடான்னு நான் கேட்குறேன். ஏன்னா ஓரளவு சங்கீதம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து டெவலப் பண்ணுறது வேற. இப்போ நீங்கள் ரொம்ப முறையாக கற்றுக்கிட்டு 2 பேரும் இறங்கியிருக்கீங்க, மியூசிக் டைரக்ஷன்லையும் சரி, பாட்டுலையும் சரி. இதுவே உங்களுக்கு சில ஒரு ரொம்ப நம்ம தெரிஞ்சிட்டும் போது நம்ம வந்து அந்த சுரங்கள் தாண்டி போக மாட்டோம். நம்மளே அந்த சுரத்துக்குள்ளேயே வருவோம். ஒரு ராகத்தில் குறிப்பாக நீங்கள் போட்டீங்க, அந்த ராக ரஞ்சனினா ரஞ்சனிக்குள்ளேயே தான் நிற்கணும்னு நினைப்போம். நம்ம அந்த மீட்டரை தாண்டக்கூடாதுன்னு நினைப்போம். நல்ல பாடல் தானே வந்திருக்கு அவர்கிட்ட, நல்லா வந்திருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. யா, அப்போ இந்த காமன் மைண்ட் போறாப்புல நம்ம வந்து அந்நிய சுரங்கள்லாம் சேர்த்து போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. ஆமா, காமன் மேனுக்கும் போய் சேர்றதுங்கிறது. அதே நேரத்தில் வந்து எல்லா நல்ல ஞானமா கேட்கறவங்களுக்கும் அந்த பாட்டு போய் சேரலாமே, தப்பு இல்லையே. இந்த ஓவர் குவாலிஃபைடுன்ற சொல்ற வார்த்தையை கொஞ்சம் பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறேன் நான். அது குவாலிஃபிகேஷன் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டீ வாங்கிட்டு வர சொன்னா நீங்க போய் ஒரு 4 சமோசாவும் ஒரு டீயும் ஒரு பீஸாவும் வாங்கிட்டு வந்தாச்சுனாக்கா அது ஓவர் டூயிங் இல்லையா? ஆனா அது இப்போ ஒரு டீ மட்டும் போறோம்னா டீ போடுவாங்க, டீ கேட்குற இடத்துல டீ வச்சா போறோம், சரி பூ வைக்கிற இடத்துல பூ வச்சு பூ போட்டு வச்சா போறோம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அது சினிமாவுக்கு அது ரொம்ப அவசியம் சார். அப்போ அது வந்து என்ன ஆகுதுனாக்கா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ எனக்கு நான் மூவி பண்ணும்போது எனக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வந்து நான் எப்போவுமே கீப் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட ஒரு தாலாட்டு பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணே கண்மணி முத்தே முந்திரிவாவே ஜானகி அம்மா தான் பாடினாங்க. லால லால லாலா படம் வந்து மழைமேக பிராவுகள்னு ஒரு படம். சரி, மலையாளம். லலலாலலா திரராரரா
கண்ணே கண்மணி முத்தே முந்திரி வாவே வா 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 ஆறா தாலாட்டு பாடுவாங்கல்ல, அது பெரிய ஹிட் அந்த படத்துல. அதே பாட்டு வந்து ஜானகி அம்மா பாடினா, தாசண்ணாவும் பாடினாரு. என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு. அதுக்கு நான் செகண்ட் டைம் யோசிக்கவே இல்லை, இதுதான் மெலடின்னு சொன்னேன். கிரீஷ் புத்தஞ்சேரி அண்ணா தான் எனக்கு கவிஞராக இருந்தார். சூப்பராக போச்சு அந்த படம். அதில் ஒரு 7 பாட்டு 8 பாட்டு பண்ணேன் நான். அதிலே தான் வந்து மமவ ஜெகதீஸ்வர மாலசகாந்த மமவ ஜெகதீஸ்வர மாலசகாந்த ஒரு இந்த பாட்டும் இருக்குது. கிளாசிக்கலாக ஒன்று போனீங்க. கிளாசிக்கலாக ஒன்று இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ அது நம்ம பண்ணி கொடுக்குறது. உங்களை மாதிரி வந்து நல்ல ஒரு காத்திரமான வாய்ஸ். இந்த வாய்ஸ் வந்து வானத்தின் எந்த இடத்துக்கு வேணாலும் தொட்டுட்டு சுதியோடு திரும்பி வருது. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களை மாதிரி நல்ல வாய்ஸ் உள்ளவங்களும் சரி, சுமாரான வாய்ஸ் உள்ளவங்களும் சரி, எந்த வாய்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் உலகத்தில் எல்லா வாய்ஸையும் சாஃப்ட்வேர்லேருந்து இறங்கும் போது எல்லாம் ஒன்றா கேட்குறது. எனக்கு ஸ்ரீராம் வாய்ஸ் ஆகுது, திப்பு வாய்ஸ் ஆகுது, இல்லை வேற ஒருத்தர் புது பையன் வாய்ஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு டிஎம்எஸ் வாய்ஸ் கூட டவுட்டாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா டிஎம்எஸ்க்கு அவ்வளோ ஒரிஜினல் வாய்ஸ், அது கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேறு நிறைய கவர் வெர்ஷன் வேறு வருது இல்லை, இந்த கவர் மாதிரி ஏதோ பாடி போடுறாங்க. அதுவும் வந்து இப்போ என்னன்னாக்கா இந்த மாதிரி இஸ்திரி போடுறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் டெக்னிக்கலாக. அதை அயர்ன் பண்ணியாச்சுனாக்கா எல்லா வாய்ஸும் நம்ம வந்து என்ன வேணா பண்ணலாம். சரியாது சார், இதில் சரியா தப்பான்றதெல்லாம் கேட்கறது எப்படி எந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இப்போ ரஜினி சாரை வந்து நீங்கள் 10 ரஜினி சாரை மாதிரி ஏதோ ஒரு 50 ரஜினி சார் மாதிரி படத்தில் கொண்டு வரீங்க. சிஜி இது எப்படி சார், இதெல்லாம் சரியா சார்? சிவாஜி சார்லாம் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்க போகிறீங்க நீங்கள். அது வேற இது வேற. எந்திரனில் எப்படி பண்ணுறீங்க? அது இந்த படத்துக்காக பண்ணுது. இதுவும் படத்துக்கு தானே சார். இது என்ன சோஷியல் சர்வீஸுக்காக பண்ணுறாங்க? இதுவும் படத்துக்கு தான் சார் பண்ணுறாங்க. இப்படி பேசுனா எப்படி? இப்படி தான் பேசி ஆகணும். அவங்க படத்துக்கு தான் இது பண்ணுறாங்க. ஏன் சார், ஒரு சுமாரான பாடகனோட குரலும் உங்கள் குரல் மாதிரி இருக்குது. உங்கள் குரல் வாய்ஸும் ஒரே இருக்குன்னா என்ன இது என்ன ஆகுதுன்னா, அந்த சுமாரான இப்போ ஒரு சுமாரான வாய்ஸை வந்து படத்தில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா பாடின ஒரு வாய்ஸை வந்து அதில் கொண்டு வச்சாச்சுன்னா அவன் சாயம் வழுக்கக்கூடாதுன்ட்டு இதையும் அப்படி ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க, அயன் பண்ணிடுவாங்க. இந்த மெலோடைன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆட்டோ டியூன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து இப்போ நான் டெக்னிக்கலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். இப்போ இங்கேருந்து இடியாப்பம் வந்து ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா? நம்ம இடியாப்பம் இங்கே பண்ணி மசால் தோசை இடியாப்பம் இல்லை லண்டனுக்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க முன்னாடி. எப்படி அனுப்புகிறாங்க? இங்கே தயாரித்து அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க. தண்ணியை ட்ரை பண்ணியாச்சுனாக்கா அது எவ்வளோ நாளைக்கு வேணால் ஃப்ரீசரில் இருக்கும். அங்கேருந்து அண்ணனுக்கு ஒரு மசால் தோசை அப்படின்னா இதை தூக்கி ஃப்ரீசர்லேருந்து தூக்கி நேராக அந்த சூடாக்குற இடத்துல வச்சுட்டு இதை கொஞ்சம் எண்ணெயை போட்டாச்சுன்னா மசால் தோசாவாக மாறிடும். அதை மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வாய்ஸில் வந்து இருக்கிற ஹார்மோனிக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுனாக்கா நீங்களும் நானும் எல்லாம் ஒன்று தான். அப்போ இத்தனை நாள் சாதகம் பண்ணதுக்கு என்ன பலன்? அதுக்கு சினிமாவுக்கு நீங்கள் போராட வரக்கூடாது. அது வீட்டில் உட்காந்து பாடி இருக்க வேண்டியதுதான். அதாவது இப்போ கிட்டார் இருக்குது, சித்தார் இருக்குது. ஒரு கிட்டார் வாசிக்கிறான், சித்தார் வாசிக்கிறான், ரெண்டா தெரியறது இல்லை. ஆமாம். கிட்டாரில் என்ன சவுண்ட் இருக்கோ அதுதான் வரும். ஆனால் சித்தாரில் வந்து அழகாக அதோட ஹார்மோனிக்ஸ் எல்லாம் கேட்கறது, அதில் இருக்கிற ஹார்மோனிக் சிம்பத்தட்டிக் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கேட்கறது. ஆனால் இது எல்லாத்தையும் அந்த ஹார்மோனிக்ஸ் எல்லாம் கட் பண்ணால் சித்தாரும் கிட்டாரில் ஒன்று தான் அண்ணாயின்னு தான் கேட்கும். ஆமாம். யா சரி. அந்த ஃபில்டர் போட்டாச்சுன்னா என்னது? அங்கே அந்த மாதிரி பண்ணுறது இல்லையே, பண்ணுறாங்களா? அப்படிதான் சினிமாவில் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படி பண்ணால் தான் நீங்கள் பிச்செல்லாம் மாற்ற முடியும். அது டெக்னிக்கல் வேர்டு, ரொம்ப நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. ஏன்னா நாங்கள் அந்த அபியாசத்தில் நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். எனக்கு ஸ்வரார்ணவன் ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அப்போ அந்த வாத்தியத்துக்கு அல்லது அந்த உங்களை மாதிரி ஒரு நல்ல பாடலோட குரலுக்கு உண்டான அழகு போயிட்டு இருக்குது. இப்போ மைக்கில் நான் பாடுறது அப்படியே வெளியிலே வரும் கிடையாது. அதில் 1008 கத்தி வச்சு அங்கேருந்து வெட்டி இங்கேருந்து ஒட்டி அப்படி தானே வெளில வருது பாட்டு. ஒரு டேக்கில் யாராவது பாடுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. டேக்கில் பாடல சார். அட்லீஸ்ட் உங்கள் குரலாவது வெளில ஒரு வார்த்தையாவது பாடுறாங்களா? ஒரு வார்த்தை வருது அல்லது வந்து மாறி வருதுங்கிறது வேற விஷயம். அட்லீஸ்ட் உங்கள் குரலும் வருது இல்லை, அந்த குரலே மாறுது. குரலில் கண்டினியூட்டி இருக்கணும்ல. இப்போ ஒரு கேமரா வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம், ஒரு செகண்டுக்குள்ளே அடுத்த ஷாட் வருது இல்லை, 40 ஷாட்லாம் வருது. டக் சக் 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 சக்னு மாற்றுறாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அங்கே? இப்போ நான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது கார்த்தி சார் கூட ஒரு டாக்டராக ஆக்ட் பண்ணேன். என்ன படம் இது? எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு டயலாக் சொல்கிறதுக்கு வந்து நம்ம அந்த டயலாக் ஃபுல்லாக பைஹார்ட் பண்ணி சொல்லணும். ஏன்னா ஜெகதி சார்லாம் அதுதான் அவர் நமக்கு ஆசை சொல்லுவார், என்ன டயலாக் இருக்கோ அதை முதல்ல பைஹார்ட் பண்ணால் நீ தான் ராஜா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு. ஸோ அது ஒரு டயலாக் சொல்கிறேன். அந்த டயலாக் சொல்கிறது கேமரா அங்கங்கெல்லாம் போகிறது. நான் வந்து படத்தில் பார்க்குறத இது எப்படி சுற்றி எடுத்திருக்காங்கன்னு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த ஆக்டிங்க்கு வந்து நம்ம நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுங்கள்.
அப்படின்னு சொன்னால் அதில் அழகே இருக்காது. கண்டினியூட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு பாட்டில் வந்து அந்த கண்டினியூட்டி இருக்கணும். அந்த கண்டினியூட்டி இருந்தால் தான் அதுக்கு ஒரு அழகு, அந்த உயிர் இருக்கும். ஏன் அந்த காலத்து பாடல்கள் வந்து இன்றைக்கும் நம்ம கேட்கும்போது அதில் ஒரு அழகு இருக்குன்னா அந்த கண்டினியூட்டி தான் இருந்தது இல்லையா? நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் சொல்லலாம். சரியான சொல்றீங்க. இது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு 2 லைன் இன்னைக்கு பாடுறாங்க, சரி 2 வார்த்தை, அதுக்கப்புறம் வந்து சார் இது கொஞ்சம் ஃபீல் சரியில்லை, நான் லண்டனில் போய் யோசிச்சுட்டு திருப்பி வரேன் அப்படின்னு லண்டனில் திருப்பி ஒரு கம்போசிங் போட்டு அங்கேருந்து வந்து இன்னும் அடுத்த 2 லைன் பாடினா அதுக்கு எங்கே உயிர் இருக்கும் பாட்டுக்கு? ஒரு பாட்டில் இருக்கிற 4 லைன் வந்து 50 பேர் பாடுறாங்க. அப்போ அந்த பாட்டு எங்கே அது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கு. எல்லாரும் நானும் பாட்டுக்குங்கிறாங்க. ஆமாம். இப்போ ஹீரோ வேறு அவரே நானே பாடுறேன் சார் அப்படின்றாங்க. அவர் ஆக்ட் பண்ணால் மட்டும் போகாது, பாடணுன்றாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இந்த மிஷின்லாம் வச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து அவியல் ஆகிட்டு. ஆமாம். ஸோ அதனால வந்து இப்போ நல்ல ஒரு பாடகனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து காலத்தின் ஒரு கோலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ ரஜினியை பற்றி பேசுனீங்க. ரஜினியோடைய நீங்கள் முதல்ல பாடின போது ஒரு பாட்டை கேட்டு நீங்கள் அப்படியே அசந்து படுத்திருக்கீங்க. அப்போ ரஜினி வந்து உங்களை பாராட்டினார்னு ஒரு செய்தியை நான் வந்து ஒரு பேட்டியில் பார்த்தேன். அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலாக வந்து நான் ஒரு அடமன் ஃபேன், மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரஜினி சார்னா உயிர். அவரோட அந்த குக் ஆக்ஷன், அது மாதிரி இந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து அந்த படம் வழியாக சொல்லிட்டு போகிறதுலாம் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அவரை பிடிக்காதவரை யாருமே இல்லை. நான் வந்து ரஹ்மான் சாரோட படைப்பா படத்தோட பாட்டு எல்லாம் பாடி நாங்கள் நைட்டு 2:30 மணி இருக்கும். வெட்டி குடிக்கட்டு இல்லையா? ஆமாம், அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து அது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த முத்தை திருப்பத்தி திருநகை அந்த ஸ்டைலில் ஆரம்பிச்சது அந்த பாட்டு. திருப்புகழ் மாதிரி அதேன்னு தான் இது வந்து அந்த மாதிரி கம்போசிங் வந்து தான் இந்த பாட்டு வந்து ரஹ்மான் சாரே சொல்லியிருப்பார் நிறைய இடத்துல. ஸோ அதெல்லாம் முடிச்சு நமக்கு ரஹ்மான் சார் மாதிரி அந்த அளவுக்கு நைட்டில் எனர்ஜி கிடையாதுல்ல. அந்த ஒரு ஸ்விங் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே. சும்மா அதில் அந்த ஸ்விங்கில் உட்காந்து ஆடின்னு நான் படுத்துன்னு தூங்கிட்டேன். நான் பார்க்குறது அந்த சைனீஸ் சில்க், அந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூ சைனீஸ் சில்க் ஜுப்பா போட்டுன்னு ஒரு உருவம் வந்து இந்த மின்னலு அப்படின்னு பறந்து போகல அந்த மாதிரி. ஆமாம். அப்படியே கண் சிமிட்டி பார்க்கறதுக்குள்ளே ரஜினி சார்னு தெரியறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சது. அதுக்குள்ளே அவர் உள்ளே போய் திருப்பி வந்து நீங்கள் தான் அந்த பாட்டு பாடுனீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனால் எனக்கு, அதாவது நம்ம கடவுள் வந்து முன்னாடி வந்து இருந்தாச்சுனாக்கா நமக்கு திடீர்னு ஒன்றும் கேட்க தோணாதுல்ல. அந்த மாதிரி எனக்கு பேசவே முடியல. ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படி தான் அவர்கிட்ட. அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி சின்ன விஷயம். ஆனால் எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ரஹ்மான் வந்து சொன்னாரா? சார் சொன்னார் வந்து, சார் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போனார். நான் சொன்னேன், சார் எங்கிட்டே பேசினார் சார், எனக்கு அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியலையே அப்படின்னு. அது வந்து இந்த நைட்டில் நம்ம வர படுத்து நான் அதை கிள்ளி வர பார்த்துட்டேன், ஏதோ கனவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாதுல்ல. இப்போது இளையராஜா சாரோட ரெக்கார்டிங் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு கூப்பிட்ட போது நெப்போலியன் சார் கூட அந்த பூத்தில் நான் ஒரு பிட்டு வந்து வாசிக்கிறேன். அப்போ நான் கிள்ளி பார்த்துட்டேன், இது ஏதோ கனவாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இனிமேல் அது நடக்காது சார். ஒரு ஃப்ளூட்டை தூக்கிட்டு இங்கே வரும்போது நான் ஃப்ளூட்டிஸ்ட் ஆனதெல்லாம் வந்து நான் சுயம்பு தான், யார்கிட்டையும் படிக்கிறதுக்கெல்லாம் போல. இதே மாதிரி ராஜா சாரோட பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்து தனியாக உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தது தான். அவரோட மியூசிக்கில் நான் ஃப்ளூட்டு பாட்டு கூட எனக்கு ஒன்றும் தெரியல. நான் பாட்டெல்லாம் ராஜா சாருக்கு பாடியாச்சு ஆல்ரெடி. ஆனால் ஃப்ளூட்டு வாசிப்பேனான்னு எனக்கு கனவுல கூட தெரியாது. அப்போது நெப்போலியன் சார் கேட்டேன், என்ன சார், என்ன ஸ்ரீராம், என்னாச்சு உங்களுக்குன்னு. நான் சொன்னேன், சார் கனவுல கூட எனக்கு தெரியல, இப்படி உட்காந்து வாசிப்பேன் அவங்க கூட அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, எப்படி நீங்கள் அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு என்னை பாராட்டி எனக்கு அரவணைச்சு அந்த ரெக்கார்டிங் நடந்தது. 40-45 நாளைக்கு அந்த சொப்பனம்னு ஒரு ஆல்பம் ராஜா சாருக்கு வாசிச்சேன். ஸோ அது மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நல்லது எப்படி இல்லாமல் நடந்திருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்களும் நடந்திருக்கீங்க. எதிர்பார்க்கவே இல்லை சார், இன்னும் நான் எதுவும் எதிர்பார்க்கல. சினிமாவில் நல்லது தான் நடக்கும் அப்படின்றது. அதனால தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அந்த பாட்டில் உங்கள் பேர் வரலையே, இந்த பாட்டில். நான் சொன்னேன், பேர் வரும் சார், இப்போ உங்களுக்கு தெரியறது இல்லை, நான் தான் பாடியிருக்கேன்றது, அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். சார் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். உங்கள் மனைவி பேபி ஸ்ரீராம் நல்ல பாடகி தெரியும், நானே கேட்டுருக்கேன் நிறைய கச்சேரி. அவங்க வந்து பாடகி, அவங்க வந்து வாகியக்காரின்னு சொல்லனா, அவங்கள கீர்த்தனைகள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நிறைய ஸ்வரஜதி கர்நாடக சங்கீதத்தில் நிறைய பாடல்கள்லாம் போட்டிருக்காங்க பேபி. எனக்கு 2 பசங்க. பரத் நாராயணன், அவர் வந்து அவரும் மியூசிக் நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடிட்டு இருக்கார். இப்போ வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் கர்நாடிக ரீடர் ஆர்டிஸ்ட்டு. அம்மாட்ட கற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட தான் கற்றுக்கிறாரு. அவரும் மியூசிக் ப்ரொஃபஷனாக இருக்கார். அவர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. என்னோட மகள் வந்து அனகா ஸ்ரீராம். அனகா வந்து பிஏ சோஷியாலஜி
ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் பண்ணியிருக்காங்க. ம். அவங்களும் ரொம்ப மியூசிக் நல்லா ரசிப்பாங்க, நல்லா எழுதுவாங்க. ம். அண்ட் எங்கள் அப்பா எங்க கூட தான் இருக்காரு. ம். அம்மா சின்ன 95லே போயிட்டாங்க. பேபின்னு சொன்னால் எனக்கு என்னோட இத்தனை நாளைக்கு என்னோட வளர்ச்சிக்கு எல்லாமே காரணமே வந்து ம். பேபி தான். ம். ஏன்னா ஃபுல் டைம் மியூசிஷியனை வந்து கற்றி காப்பாற்றிட்டு வர்றது அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. ஆமா. குடும்பத்தையும் குழந்தைகளையும் குழந்தைகள்னாக்க நானும் ஒரு பெரிய குழந்தை தான் அவங்க வீட்டில். ஸோ எனக்கு சொந்தமாக ஒரு ஸ்டுடியோ இருக்குது, ம். ஸ்வரார்ணவம்னு பேர். நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ம். ரெக்கார்டிங்ஸு, நிறைய ஆல்பம் பண்றீங்க. நிறைய ஆல்பம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் டான்ஸ் ட்ராமாஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ம். அது மாதிரி கர்நாடக சங்கீதத்துலேயும் நிறைய அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ம். நாங்கள் 2 பேருமா சேர்ந்தே வந்து யானை முகவனேன்னு ஒரு ஆல்பம் அவங்க எழுதியிருக்காங்க, லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. சரி சரி. ஜாலியான குடும்பம், நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே ஷேர் பண்ணிட்டு நாங்கள் சோஷியல் மீடியாலெல்லாம் போடுவோம் அடிக்கடிக்கு. பாட்டு எப்போ பார்த்தாலும் இருக்கும் குடும்பத்துல. நீங்க ஒரு பாட்டு பாட, அவங்க ஒரு பதிலுக்கு பாட்டு பாட, ஆமாம் ஆமாம் அந்தாட்சரி நிறைய ஓடும் இங்க வீட்டுல. ஆமாம் நம்ம கச்சேரி ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஆமாம். ரொம்ப எனக்கு நேரம் போனதே தெரியல. ஏன்னா உங்கள்கிட்ட பல விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப அறிவுபூர்வமாகவும் ஞானத்தோடும் பேசுனீங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பு. உங்களை மாதிரி ஞானமான இன்டர்வியூவில் வந்து கேட்கும்போது தான் அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்க கடைசி பாட்டு எது, உங்க முதல் பாட்டு எதுன்னுலாம் கேட்டாச்சுனாக்கா அது போர் அடிச்சிடும். நீங்க வந்து உங்க அந்த ஞானத்தோட கிரேட் அப்படி இருந்ததுனால தான் இவ்வளவு நல்ல ஒரு இன்டர்வியூ பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.